சிக்கன், மட்டன் என 9 வகை அசைவ உணவு விருந்து. நள்ளிரவு வரை கட்சியினரை கவனித்த செந்தில் பாலாஜி. கரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள துணை முதல்வர் 8ஆம் தேதி இரவு கரூர் வருகை தந்தார். 9ஆம் தேதி காலை முதல் மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மாலை 6 மணி அளவில் கரூர் ராயனூர் தளபதி திடலில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளான பூத் கமிட்டி இளைஞர் அணி, மகளிர் அணி, பூத் கமிட்டி, PLC என 16,000 பேர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார். சுமார் 6 மணிக்கு துவங்கிய ஆலோசனை கூட்டம் 8 மணி வரை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட 16,000 பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் விழா மேடை பின்பு சுமார் 4,000 பேர் அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய பெரிய திடல் அமைக்கப்பட்டு அதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், நாட்டுக்கோழி உப்புக்கறி, மட்டன் கோழி குழம்பு உள்ளிட்ட 9 வகையான அசைவ விருந்து வழங்கப்பட்டது. சுமார் 8 மணிக்கு துவங்கிய இந்த அசைவ விருந்து 12 மணி வரை நடைபெற்றது. முண்டி எடுத்துக்கொண்டு அமர்ந்து உணவு அருந்திய நிர்வாகிகள் சென்ற நிலையில் பின்பு அருகில் உள்ள திருமானுளையூர், ராயனூர், தாந்தோணிமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மாநாட்டு திடலில் நடைபெற்ற அசைவ விருந்தில் கலந்து கொண்டு இரவு 12 மணி வரை உணவு அருந்தி மகிழ்ந்து சென்றனர். திமுக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் 9 வகையான அசைவ விருந்து வழங்கப்பட்டது ஆச்சரியத்துடனும் உணவு அருந்தி வியந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.